அன்பார்ந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 5வது காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். சென்ற முறை வைத்திருந்த அந்த போட்டியிலே நிறைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். அந்த பிள்ளைகள் அந்த போட்டியிலே மிக சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள். அதுவும் குறிப்பாக ஆன்மீகத்தை சார்ந்த, திருச்சபையை சார்ந்த, திருச்சிலுவையை சார்ந்த கருத்துக்களை முன்வைத்து அந்த போட்டியிலே அவர்கள் இந்த டிராயிங் காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன், கவிதை இவற்றிலெல்லாம் பங்கெடுத்தார்கள். உண்மையிலேயே அதை பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக இருந்தது. அந்த அவர்கள் சிறப்பாக செயல்பட்டதற்கான வழிமுறைகளை பெற்றோர்களாகிய நீங்கள் தான் செய்து கொடுத்திருக்கிறீர்கள். அதனால உங்களை பாராட்டுவதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அதே சமயத்தில் கடவுள் இந்த பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிப்பார் என்றார், இந்த பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வளர்வார்கள். அந்த சிறந்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இதன் மூலமாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். அந்த பெருமைக்குரிய ஒரு காரியத்தை நீங்கள் இப்பொழுதிலிருந்தே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் இந்த கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வழங்க இருக்கிறது. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, வருகின்ற நவம்பர் 16ஆம் தேதி குறிப்பாக இந்த குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பிள்ளைகளுக்கான மாறுவேட போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த மாறுவேட போட்டி சென்ற வருடம் சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமே வைத்திருந்தோம். இந்த முறை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் இந்த போட்டியிலே கலந்து கொள்ள வாய்ப்பை கொடுக்கிறோம். அது குறிப்பாக இந்த மாறுவேட போட்டியில புனிதர்களை, விவிலிய கதாநாயகிகள் மற்றும் எந்த ஆன்மீகத்தை சார்ந்த எந்த நபரையும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள், உற்சாகப்படுத்துங்கள், ஊக்கப்படுத்துங்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் நல்ல முறையிலே வளர்ச்சி காண்பார்கள். இறுதியாக இந்த பிள்ளைகளை சிறப்பாக நாங்கள் வழிநடத்துவதற்கு, அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த ஸ்நாக்ஸ், உணவுகள் எல்லாம் கொடுக்கிறோம். அதற்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கிறீர்கள். உண்மையிலேயே அவற்றிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்த பங்களிப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் இந்த பிள்ளைகளை சிறப்பாக வளர்க்க முடியும். இவர்கள் தான் எதிர்கால திருச்சபையினுடைய தூண்களாக இருக்க போகிறார்கள். அதற்கு நீங்களும் ஒரு காரணியாக இருக்க போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் கொடுத்து எங்களையும் ஊக்கப்படுத்தும் பொழுது பிள்ளைகளையும் நாங்கள் ஊக்கப்படுத்தி சிறந்த பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பதற்கான ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். இதற்காக நாம் செயல்படுவோம். நன்றி, வணக்கம். நம்முடைய ஆலயத்தினுடைய யூடியூப் சேனலுக்கு, அதுவும் ஹோலி கிராஸ் சர்ச்சினுடைய யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.